பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு உலகம் சத்தியத்தை அறியாதபடிக்கு பாவத்தில் கட்டுண்டவர்களாக சிக்கி தவிக்கிற ஒரு உலகமா இருக்குது. தேவனை அறியாத மக்கள் சத்தியம் என்னவென்று அறியாதபடிக்கு அவர்கள் கட்டப்பட்டவர்களை போல அடிமைத்தனத்தில் உள்ளார்கள். ஆனால் இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கிற்று. ஆனா விடுதலை ஆக்கப்படாதபடிக்கு இன்னும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது. ஒரு சில பேர் சத்தியத்தை அறிந்து இருக்கிறாங்க, ஆனா அதன்படி நடக்காதபடிக்கு உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் தேவனுக்கும் ஒரு பக்கம் உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறவர்களும் உண்டு. ஒரு பக்கம் சத்தியமே அறியாம இன்னும் பாவத்தில் சிக்கி தவிக்கிற ஒரு கூட்ட மக்களும் உண்டு. ஆனா நாம் பாவத்தின் சங்கிலில் இருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது இன்னும் கட்டப்பட்டலாக உள்ளோமா என்பதுதான் கேள்வி. அப்போ ஆரம்ப கட்டத்துல இயேசு அறிந்த பின்பு கூட சத்தியம் அறியாம இருந்த நாட்களிலே நாமும் கட்டுண்டவர்களாக தான் நாம் அடிமைத்தத்தில் இருந்தோம். ஒரு சில பாவங்கள் இருந்திருக்க கூடும். ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் சத்தியத்தை அறிந்து கூட அதுல கட்டுண்டவர்களாக இருக்கிறவங்க சில பேர் உண்டு. ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு அதே பாவத்தில் வாழ்கிற மனிதர்களும் உண்டு. ஆனா இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனாலும் கூட அதை சிக்கிக்கொண்டு தவிக்கிற ஒரு கூட்ட மக்களும் உண்டு. அப்போ இந்த பாவத்தை சிக்கி இருக்கிற அந்த மனுஷர்கள் தேவனை அறிந்திருந்தும் கூட இன்னும் விடுதலையாக்கப்படாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் உண்டு. ஆனா இந்த யூத மக்கள் கூட அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட பேசும்போது கூட அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீங்க இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா, நாங்க யாருக்கு அடிமையா இருந்தோம் அப்படின்னு கேள்வியும் கேட்கறாங்க. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி ஏசப்பா சொன்னார் இல்லையா. ஏன்னா அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஏசப்பா பதில் கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த மக்களுக்கு, அந்த யூதர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம் இல்லையா, அப்ப நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லையே, ஆனா எங்களை பார்த்து விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள், அந்த கட்டுண்ட அடிமைத்தத்தில் உள்ள அந்த யூத மக்கள். அதனால இயேசப்பா சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா இந்த சத்தியத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு கடின உள்ளம் இருந்தது அவர்களுக்கு. அப்போ நாம எந்த பிரமாணத்தில் கீழே இருக்கிறோம்? அவர்கள் எல்லோரும் நியாயப்பணத்துல அந்த கிரியன் மூலமாக நீதிமானாக விரும்புகிற கூட்டமா தான் இருந்தார்கள் அவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்திய வசனுக்கு செவி சாய்க்காம எதிர்த்து பேசுகிற ஒரு கூட்டம் இருந்தது அன்னைக்கு. அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டமும் உள்ளது. ஆனால் நாம் கட்டப்பட்டவர்கள் போல் இல்லாம விடுதலையாக்கப்பட்டவர்களை போக நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம் முதல் வசனத்தை, யாக்கோபு 1:22 முதல் 25. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஆமேன். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அதன்படி இல்லாம அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். வெறும் வசனம் கேட்கறதா இல்லாம அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ எதுல வஞ்சிக்கப்படுகிறார்? சிலர் கேட்கிறாங்க, ஆனா அதன்படி நடக்கிறது இல்லை. அப்போ 2 வருஷம் 3 வருஷ காலமா 5 வருஷ காலமா சில பேர் வசனம் கேட்கிறாங்க கூட, ஆனா கேட்டு காதால விட்டுறாங்க. ஏன்னா அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாதனாலதான் உள்ளத்துல மறுதளிக்கிற பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க, உணராதபடிக்கு. ஏன்னா இன்னைக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கு கூட அந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அவங்க கேட்கிறாங்க, ஆனா அந்த உணர்வு இல்லை அவர்களுக்கு. அதனாலதான் இயேசப்பா சொல்ல, நான் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறேன். ஏன்னா அவர் காதால கேட்டு அதை உணராம
அவர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே கேட்டுட்டு விலகி போயிடுறாங்க அவங்க. சோ அது அன்று மாற்றமல்ல, இன்றும் அப்படிப்பட்ட மக்களும் உண்டு. வசனம் கேட்பாங்க, 3 வருஷம் 4 வருஷம் சொன்னாலும் கேட்டா இருப்பாங்க. ஆனா அந்த உணர்வு இல்லாம உள்ளத்திலே வசனத்துக்கு உணர்வடையாதபடிக்கு உள்ளத்துல உலகம் அவர் உள்ளத்துல இருக்கிறதுனாலதான். ஏன்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு உலகத்தோடு ஒத்து போகணும்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கிறதுனாலதான் வசனத்துக்கு கீழ்ப்படியாம அதை கேட்டு காதால விட்டு விடுகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்போ எதுல வஞ்சிக்கப்படுகிறார்களா? ஏன்னா வசனம் கேட்கறீங்க, கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அதான் வசனம் பாருங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசந்த கேட்கல போல மாத்திரமல்ல அதன்படி செய்கலாம் இருக்க வேண்டும். எப்படின்னா, ஒருவன் திருவசன கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் எப்படி இருக்கிறான்னா, அதுக்கு உதாரணத்தை பாக்குறோம் இல்லையா? கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான், பார்த்துட்டு அவனுடைய சொரூபம் என்னன்றது நல்லா தெரியுது, அவனுடைய உருவத்தை பார்க்க முடியும் கண்ணாடியில. அப்போ அவ்விட விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். அதனால அப்படி இருக்கக்கூடாதுதான் வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏன்னா சுயாதீன பிரவணமாகிய பூர்ண பிரவணத்தை உற்று பார்த்து, அப்ப நாம எல்லாரும் இன்னைக்கு நியாயப்பணத்துக்கு கீழே இல்லை, நம்ம எல்லாருமே இல்லையா? அந்த யூத மக்கள் அன்னைக்கு நியாயப்பணத்துக்கு கீழே இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பணத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அந்த முற்றுப்புள்ளி வைத்தார். எதற்கு? அந்த நியாயப்பணத்துக்கு. கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் த லா இல்லையா? இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். 613க்கு மேல இருக்கிற அந்த நியாயப்பணத்துக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு ஒரே கற்பனையில கீழ்ப்படிய முடியும். அன்புன்ற ஒரே கற்பனைக்குள்ள நம்ம எல்லாரும் அடங்கி இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அந்த நியாயப்பணத்துக்கு கீழ்ப்படினோம், அதனால நான் நீதிமானாக விரும்புறாங்க, முயற்சி செய்தாங்க. அவங்க யாருமே அதை கடைபிடிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாம அந்த நியாயப்பணத்துக்கு கீழே இல்ல, நம்ம எல்லாருமே கிருபைக்கு கீழே இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன பிரமாணம் உண்டு? சுயாதீன பிரமாணத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா? அத வசனம் சொல்லுது, சுயாதீன பிரமாணம் ஆகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கணும் இல்லாம கேட்கிறத மறக்க கூடாது. இதுதான் நம்மள கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வசனம் கேட்கிற, அதனால ஒருபோதும் மறக்க கூடாது. 100 ஒரு 200 ஒரு 300 வசனத்தை நல்லா வாசிக்கிறாங்க ஒரு சில பேரு. ஆனா அதுல மறந்து விடுறாங்க. கேட்டுட்டு வாசிக்கிறாங்க, மறந்துறாங்க. ஆனா மறக்க கூடாது ஆண்டவர் சொல்றாரு. மறக்கிறனா இல்லாம அதை கேட்ட கிரியை செய்கிறனா இருந்து, அப்ப கேட்கிறோம் மறக்க கூடாதுன்னா அதை என்ன பண்ண கடைபிடிக்கணும். நம்ம வசனம் கேட்டு அதன்படி செய்தாதான் மறக்கிறவளை போல இல்லாம அது எப்போதும் மனதில் இருக்கும். ஏன் மறக்கிறாங்க? ஏன்னா அது காதால வாங்கிட்டு அதுல விட்டுடுறாங்க. ஏன்னா அது கிரியனால கடைபிடிக்கிறதே இல்லை. அதான் வசனம் சொல்லுது, கேட்கிறதை மறக்கணும் இல்லாம அதற்கேற்ற கிரியை செய்யணும்னா இருந்து தன் செயல்களில் பாக்கியவானா இருக்கிறான். அப்ப யார் பாக்கியவான்? வசனம் கேட்கிறான், கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான் இல்லையா? அப்போ ஒரு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ நாம எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, சுயாதீன பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். சுயாதீன பிரமாணத்துல இருந்தோம்னா நாம அடிமைகள் அல்ல. அப்போ இன்னுமே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு விரும்புறவங்க எல்லாமே, அவங்க எல்லாருமே அடிமைத்தலில் உள்ளார்கள். அவர்கள் இன்னும் விடுதலை ஆக்கப்படாதபடிக்கு இருக்கிறார்கள். அதான் இயேசுவை பார்த்து சொல்றாரு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை, யோவான் 8:32 முதல் 36. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாகவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்மளை விடுதலை ஆக்குது வேறு எதுவும் கிடையாது, சத்தியம் தான் நம்ம விடுதலை ஆக்கும். அப்போ பாவத்தில் அடிமைத்தத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை ஆக்க போறது யாரும்? ஏசப்பா தான் விடுதலை ஆக்க முடியும். அவருடைய வசனமே சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும், ஒருவரும் நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. அதனாலதான் ஏசப்பா சொல்ற, சத்தியத்தையும் அறிவீர்கள், அவருடைய வசனம் தான் சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வசனங்கள். அப்போ அதுக்கு பேசும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இல்லை, ஆனா எங்களை பார்த்து விடுதலை ஆகணும்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு எதிராக பேசுகிறார்கள். அதான் ஏசப்பா சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பாவம் செய்யறதுனாலதான் இன்னும் அடிமைத்தல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏசப்பா சுட்டி காட்டுறாரு ஆண்டவர்.
அப்போ யாரெல்லாம் பாவத்துல இருக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட பாவம் அவங்க மேற்கொள்றதுனால அவங்க இன்னும் அடிமைத்தல் இருக்கிறார்கள். நான் பொய் சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு விஷயத்துல அடிமைத்தல் இருப்பாங்க. நான் குடிக்கிறதுல சொல்லுவாங்க, ஆனா பொய் பேசுவாங்க. பொய் சர்வசாதாரணமா பேசுவாங்க. அப்ப இன்னும் அடிமைத்தல் இருக்கிறாங்க. பொய் ரொம்ப சர்வசாதாரணமா வருதா, அப்ப இன்னும் பொய்யில அடிமையா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் பொய் பேசுறதுலப்பா, ஆனா வேற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுல அடிமையா இருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கிறது தான் அர்த்தம். அதான் சொல்றாரு ஏசப்பா. ஏன்னா அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் இல்லையா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரனாக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப அவர்தான் விடுதலை ஆக்கும்படிதான் வந்தார். ஏன்னா ஜீவ காலம் மரண பயத்தில் உள்ளவர்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் இல்லையா? எல்லாருக்கும் மரண பயம் இருந்தது. ஏன்னா பாவம் இருந்தாலும் மரண பயம் இருந்தது இல்லையா? அப்ப அப்படிப்பட்டவரை விடுதலை ஆக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஒருவனை விடுதலை ஆக்க முடியும். அப்ப விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால் சத்தியத்துக்கு செவி சாய்க்க வேண்டும், அது கிரியனால் கடைபிடிக்க வேண்டும். வாசிக்கலாம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28 முதல் 31. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். அவன் அருமையான வசனம் கேளுங்க. நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ நாம் ஒரு காலத்துல இயேசு அறியாத பிள்ளைகளை போல இருந்தோம். ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு தூரமா இருந்தோம். ரட்சிப்பு நமக்கு தூரமா இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அறிந்த பின்பு கூட நாம் பாவத்துல இருந்து இருக்க கூடும். ஆனா இந்த சத்தியம் தான் நம்ம விடுதலை ஆக்கிற்று. அப்போ விடுதலை ஆக்கின நாம் அடிமையின் பிள்ளை அல்ல, சுயாதனத்துக்கு பிள்ளையா இருக்கிறோம். அப்ப சாராளி பிள்ளைகளா? ஆமா, ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொல்லும் போது நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் தான் அர்த்தம். அப்போ நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளையா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல ஒருவன் ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? வாக்குத்தத்தின் பிள்ளையா இருக்கிறான். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி தான் ஈசாக்கு. அப்போ ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்போது துன்பப்படுத்தியது போலவே. ஏன்னா சாராளுடைய பிள்ளையான ஈசாக்கை பரியாசம் பண்ணது யாரு? ஆகார் தான் இல்லையா? துன்பப்படுத்தினது எப்படி? பரியாசம் பண்ணினாள். அதனாலதான் சாராள் ஆபிரகாம் கிட்ட போய் ஆகார் இந்த விட்டு விலகி போகணும், இந்த இடத்தை விட்டு போகணும் சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொன்னா இல்லையா? எதனால? துன்பப்படுத்தினாலதான். ஆகிலும் மாம்சப்படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்போது துன்பப்படுத்தது போல இப்போது நடந்து வருகிறது. எப்படி? அது குறித்து வேதம் என்ன சொல்லிட்டு பாருங்க. அடிமையானவளின் மகன் சுயாதனம் உள்ளவனுடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை இல்லையா? அது ஒருபோதும் நடப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லி இருக்கிறது. யார் சொன்னது? சாரா தான் சொன்னது, புறம்பே தள்ள வேண்டும் என்று. அதனால ஆகார துரத்து விடுகிறாள். ஆகாரம் பிள்ளைய அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி ஆகாரின் மகன் அல்ல, சாராளின் மகனான ஈசாக்கு தான் இல்லையா? ஈசாக்கு தான் தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி, வாக்குத்தத்தன் பிள்ளையா இருக்கிறதுனால நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையா இல்லாம சுயாதனம் உள்ளவளுக்கே பிள்ளையா இருக்கிறோம். அப்ப நாம எந்த சந்ததியில் இருக்கு? யாருக்கு பிள்ளையா இருக்கிறோம்? சாராளின் பிள்ளை இல்லையா? ஈசாக்கின் சந்ததி தான் இருக்கிறோம். அப்ப ஈசாக்கின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்க போது? அப்ப நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் என்றால் நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்க வேண்டும். வாக்குத்தத்தின் பிள்ளை என்றால் நாம் அடிமையா இருக்கவில்லை, பாவத்துல விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆனபடியினால், ஏன்னா நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளையா இல்லாம சுயாதனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையா இருக்கிறதுனால நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் மறுபடியும் போய் அதே பாவத்துல நாம அடிமையா விழக்கூடாது. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதன நிலைமையிலே என்ன பண்ணாம நிலை கொண்டிருங்கள். இது வரைக்கும் முடிவறிந்து நிலை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய
விருப்பமா இருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்களை ஆரம்பத்துல நான் 5 வருடங்கள் முன்பாக இயேசு அறிந்து விட்டேன், பிறகு சத்தியத்தை அறிந்து கொண்டேன், இதுதான் சத்தியம், வீடுல கூடியிருந்தேன், தசமபாகம் இல்ல, ஏழை கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனா காலப்போக்கத்துல உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கை வாழ்ந்து மறுபடியும் பழைய பாவங்களை திரும்பி சத்தியத்தை மறந்து ஒருவேளை பொய் சொல்லுகிற ஒரு காரியமோ இல்ல குடி பழக்கத்திலயோ ஏதோ ஒரு காலத்துல போய் மறுபடியும் அடிமத்தில் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார் இல்லையா? நீங்கள் மறுபடியும் அடிமட்டத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதன நிலைமையில என்ன பண்ணுமா நிலை கொண்டிருங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு புத்திமதி. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். ஏன்னா முடிவது நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த ரட்சிப்பை அடைய போகிற நாம் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமா நிலை கொண்டிருக்க வேண்டும். எப்படி? சிலை சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும், அடிமட்டத்தின் அல்ல. அப்ப நாம மறுபடியும் போய் அதே பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது. பொய் சொல்றதோ இல்ல குடிப்பழகமோ மற்ற எந்த காரியம் இருக்குமானால் அதுக்கு மறுபடியும் திரும்ப கூடாது ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அப்ப எங்க இடத்துல விடுதலை உண்டு? ஏன்னா கர்த்தரே ஆவியானவரா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குதோ அங்கதான் விடுதலை உண்டு. அதுல கண்டுபிடிக்கலாம். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப விடுதலை ஆகவிட்டால் அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? அப்ப இன்னும் பாவத்தை சிக்கி தவிக்கிறார்கள் அடிமைத்தனத்தில். அப்ப ஏதோ ஒரு பாவம் உங்களை ஆட்கொண்டு இருக்குது, மேற்கொண்டு இருக்குது, அதுக்கு அடிமையா இருக்கிறாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனா இந்த குடி பழக்கத்துல இருந்து நான் விடுபட முடியல, இந்த குடி என்னை விட மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, அவன் தான் அந்த அடிமையா இருக்கிறான். அது போய் குடி அவனை விடல, இவன் தான் அந்த குடியில அடிமையா இருக்கிறான் அர்த்தம். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 14 முதல் 18 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டுகிறபடியால், அப்ப நாம எல்லாரும் கிருபைக்கு தான் கீழ்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இல்லையா? கிருபை பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். அப்ப நாம எல்லோரும் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல. அதனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாதுன்னு வசனம் சொல்லுது. அதனால என்ன? நான் நியாயப்பணத்துக்கு கீழ்பட்டிராம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால பாவம் செய்யலாம் நினைக்கலாமா? கூடாதுன்னு தான் வசனம் எச்சரிக்கிறது. இல்லப்பா, நான் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், அதனால பாவம் செய்யலாம், எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவமானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் சரி, ஆனா எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையிலாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஒண்ணு தேவனுக்கு அடிமையா இருக்கிறோமா இல்லைக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கணும், நாம தான் தீர்மானம் பண்ண வேண்டும். அப்ப எதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீங்க. ஏன்னா முன்னே நீங்க எப்படி இருந்தோமா? நாம முன்னேன்னு சொல்லும் போது அந்த காலத்துல முற்காலத்துல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்பாக பாவத்துக்கு அடிமையா இருந்தும் கூட இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு இப்போது நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியதுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம எல்லாருமே கட்டாயத்தினால இயேசுவை கீழ்ப்படியல, மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு நிமித்தமாக இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அப்ப நாம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? ஒரு காலத்து பாவத்துல அடிமைதான் இருந்தோம், அதுல மறுக்கவே முடியாது. அது ஒருவேளை குடியோ பொய்யோ வேற பழக்கங்களோ எதுவோ இருக்கக்கூடும். ஆனா இன்னைக்கு நாம மனப்பூர்வமாய் கீழ்படுறதுனால நீதிக்கு அடிமையா இருக்கிறோம் தான் அர்த்தம். அப்ப நாம எல்லாம் தேவனுக்கு அடிமையா இருக்கிறதா நல்லது இல்லையா? அப்ப எதற்கு நம்ம கீழ்ப்படியும்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம அடிமைதான் இருப்போம்னு வசனம் சொல்லுது. நாம ஒப்பு கொடுத்ததான் அடிமை இருக்கோம். அப்ப நான் இன்னும் அடிமையில இருக்கிறனால நான் இன்னும் விடுதலை ஆக்கப்படவில்லை என்றதான் அர்த்தம்.
ஒரு 9 பாவத்தை விட்டு விட்டேன் பிரதர், ஆனா ஒரு பாவத்தை என்ன விடவே முடியலை. எது? பொய் சொல்றது. அப்ப நீ இன்னும் அடிமையில இருக்கன்னா அர்த்தம். வசனம் அப்படிதான் சொல்லுது. மனப்பூர்வமாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் தேவனுக்கு அடிமையா இருக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதலை பத்தி பார்த்தோம். மனப்பூர்வம் பாவத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எபிரேயர் 10:26-27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆமீன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைய. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அந்த அறிவை நாம் அடைந்திருக்கிறோம் இல்லையா? அறியாம இருந்தோம் சத்தியத்தை, அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அடைந்த பின்பு மறுபடியும் என்ன பண்றோம்? நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இல்லாம நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கணியுமே இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா இந்த வசனத்தை நல்லா கவனிக்கும் போது, இதுலயே இதுக்கு முன் இருந்த 2 வசனம் கவனிக்கும் போது, குறிப்பா மேல் சொல்லப்பட்ட வசனங்கள், அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவுனபடி ஒருவருக்கு ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமயமா இருக்கிறதுனால எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சபைக்குள்ள விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிதான் ஆண்டவர் இந்த கீழ்கண்ட வசனத்தை சொல்றாரு. ஏன்னா சத்தியத்தை அறிந்த பின்புதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த சபைக்குள்ளே வரோம் இல்லையா? சோ தேவனை அறியாம விலகி இருந்தோம், சத்தியமே தெரியாம இருந்து சத்தியம் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணோம்? இது சரி, இது சத்தியம் வந்து ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமா கீழ்ப்படிந்து சபைக்குள்ள கலந்துக்கணும். ஆனா அதை அறிந்து கூட விலகி போறதுதான் பாவம் இல்லையா? சபைக்குள்ள மறுதளிக்கிறது. கேட்டாக்கா 1 வாரம் வருது, 3 வாரம் வருதுல. கேட்டாக்கா ஒரு பொய்ய சொல்றது, இல்ல இந்த காரியங்கள் இங்க போயிட்டேன், அந்த வேலை இருந்தது அப்படின்னா யாரை ஏமாத்துறோம்? நாம் கர்த்தரைதான் ஏமாத்துறோம் இல்லையா? சபைக்குள்ள வராம தள்ளி போட்டுட்டு 1 வாரம் வர்றது, 4 வாரம் வர்றதுல, பிறகு 1 வாரம் வர்றது, இந்த கேப் விட்டுட்டே போறோங்க. பல விதமான காரணம் சொன்னாங்களாம். வசனம் அதான் எச்சரிக்கிட்டு பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தாக்கா பாவங்கள் நிமித்த செலுத்தப்பக்க வேறு ஒரு பலி இல்லையே. இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கூட, நாம் பாவமா இருக்கும் போதுதான், பாவிகளா இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அப்ப நான் பாவத்துல அடிமைத்தல் இருந்த எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானார் இல்லையா? ஆனா மறுபடியும் போய் அதே அடிமைத்தல் நாம இருக்கிறோமா? சத்திய அறிந்த பின்புதான் எச்சரிக்கிறார். நல்லாவே தெரியும் சபைக்குள்ள விட்டு விடக் கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சே விலகி போறதான் பாவம் இல்லையா? அப்ப வேறு ஒரு பலி செலுத்தத்தக்க பலி இல்லையே. அப்ப மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்றோம்? பாவத்துக்கு அடிமையா இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்ப இதுதான் மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். தெரிஞ்சே வேணும் போயிட்டு விலகி போறது, மறுதளிக்குதான், இயேசு கிறிஸ்து மறுதளிக்குதான் பாவமா இருக்க போகுது. அப்ப இன்னும் அவங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாம இல்ல, அவங்க இன்னும் அடிமைத்தல் இருக்கிறாள்லாம் அர்த்தம். கலாத்தியர் 5:13 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமேன். ஆமீன். நீங்க சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். லா ஆஃப் லிபர்ட்டி. we are under the law of liberty, not under the law. இல்லையா? அப்ப நாம எல்லோரும் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு லிபர்ட்டி இருக்குது, எனக்கு சுதந்திரம் உண்டு. ஆனா இந்த சுயாதீனத்தை என்ன பண்ணக்கூடாதா? நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது. எனக்கு லிபர்ட்டி இருக்குதுப்பா, எனக்கு சுதந்திரம் இருக்குது, சுயாதீனம் இருக்குது, தன்னிச்சையா செயல்பட முடியும். அதனால என் இஷ்டப்படி நான் செயல்படக்கூடாது, என் எண்ணம் படி நாம் செயல்படக்கூடாது, மாம்சத்துக்கு ஏதுவா அனுசரிக்க கூடாது. ஆனா எப்படி இருக்கணுமா? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப தேவன் விரும்புற காரியம் இதுதான் இல்லையா? அப்ப நமக்கு எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்குது. ஏசப்பா யாருமே அடிமையா இருக்கணும் விரும்பல. ஆனா தேவனுக்கு அடிமையா இருக்குன்னு தான் ஆண்டவர் புத்தி சொல்றாரு இல்லையா? அதுதான் பெட்டர். அப்படி இருந்து கூட சுயாதீனம் இருக்குது. ஆனா அதை மாம்சத்துக்கு எதுவும் அனுசரிக்க கூடாது. மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு வசனம் எச்சரிக்குது. ஒருபோதும் மாம்ச சிந்தையோடு நடக்கக்கூடாது. வாசிக்கலாம். 1 பேதுரு 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். எது பெட்டரா? சுயாதீனம் மூடலா இருந்தும் கூட உங்க சுயாதீனத்தை என்ன பண்ணக்கூடாதா? துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல். என்னால பாவம் செய்ய முடியும், ஆனா செய்யக்கூடாதான் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு.
எனக்கு முன்பாக சுதந்திரம் இருக்குது. நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். ஒரு மனுஷனுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. தீமையை செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியும். ஆனா முடிவை எடுக்கிறது அவன் கையில தான் இருக்குது. அப்ப அவனுக்கு சுயதனம் இருக்குது, தன்னச்சையா முடிவை இருக்கிறதுக்கு. அத வசனம் சொல்லுது, சுயதனம் இருந்தும் கூட உங்க சுயதனத்தை என்ன பண்ணக்கூடாது, துர்க்குணத்துக்கு மூடலா கொண்டிராமல் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு அடிமையா இருங்கள் தான் சொல்லுது. தேவனுக்கு அடிமையா இருங்கலாம் என்ன, வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறதா இல்லையா? கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. தீர்மானம் பண்ணி தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த வசனம் நடுங்கிறதுதான் அவருக்கு அடிமையா இருக்கிறது போறது. வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பலியானார் இல்லையா? எதற்காக? அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்றும் மீட்டு கொண்டு. அப்போ நம்மளை மீட்டு கொண்டது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். சகல அக்கிரமம் 1, 2 அல்ல, பல எண்ண முடியாத அளவுக்கு பாவங்கள் இருந்தது எல்லா மனுஷருக்குள்ள. ஆனா அந்த சகல அக்கிரமங்களை நம்மளை மீட்டு கொண்டார். அப்ப நம்மளை விடுதலை ஆக்குறது யாரு? அவர் தான். மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், எதுக்காகவா? அவர் சொந்த ஜனமாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராகம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இல்லையா? வெளியேறப்பட்ட அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது எதற்காக? அதுல மீட்டுக் கொள்ளும்படி. நாம அந்த பாவத்தோடு மரித்து எரிகிற அக்னிக்கு போகக்கூடாதுதான் அவர் தம் ஜீவனை கொடுத்தார். அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு தன் ஜீவனே கொடுத்தார் இல்லையா? எதுக்கு? நாம் அதுல விடுதலை ஆக்கும்படி, நம்ம விடுதலை ஆக்க முடியாது இயேசுவை கொடுத்தார். அப்ப நாம மறுபடியும் போய் அதுல அடிமத்தில் இருக்கக்கூடாதுதான் தேவன் விரும்புறாரு. வாசிகள கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 6 முதல் 9. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்கிற பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஆமென். பாருங்க, மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியால், அப்ப நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளையா இருக்கணும் தான் வசனம் சொல்லுது இல்லையா? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்பா பிதான்னு கூப்பிட அந்த சுதந்திரம் நம்ம கொடுத்துக்கிறாரு. அப்ப குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்கள் அனுப்பினார் இல்லையா? அப்ப அந்த பரிசுத்த ஆவியை நம்மளுடைய இருதயங்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவின்னு கூப்பிடுறோம். வெறும் வாய் வார்த்தைனால அல்ல, செயல்னாலதான் இல்லையா? ஆகையா இனி நீ அடிமையா இல்லாம எப்படி இருக்கிறோமா? புத்திரரா இருக்கிறாய். அப்ப நாம பிள்ளையா இருக்கணும் தான் வசனம் சொல்லுது. அப்ப நாம அடிமை இல்ல. அப்ப குமாரனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நாம அடிமையா இல்ல, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் தான் அர்த்தம். அதனால நாம இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்கணும் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நீ புத்திரனா யானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய எப்படி இருக்கிறோமா? சுதந்திரவாளியா இருக்கிறாய். அப்போ நம்ம இயேசப்ப பிள்ளையா இருந்தாக்கா நம்ம அடிமை இல்ல, தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே ஃப்ரீயா இருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை போலதான் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்ப நீங்க தேவனை அறியாமல் இருந்த போது, எப்போ முன்ன எப்படி இருந்தோம்? அப்போ தேவனை அறியாம இருக்கும்போது சுபாவத்தின்படி எப்படி இருந்தோமா? தேவர்கள் எல்லாருக்கு அடிமையா இருந்தீர்கள். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. 100% வசனம் சொல்லுது, அடிமையா இருந்தோம் இல்லையா அப்போ சுபாவத்தின்படி முன்னே. ஆனா இப்போது நவ் அப்படின்னு இருக்குது இல்லையா? நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையனும் ஆனதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அதுதான் கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் இல்லையா? இதுதான் இஸ்ரேல் மக்கள் கூட அன்னைக்கு செஞ்சாங்க பாவத்தை. அவங்க இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருந்தாங்க, தேவன் அறிந்திருந்தாங்க. அறிந்தும் கூட என்ன பண்ணாங்க? மறுபடியும் பழைய பாவங்களுக்கே திலைவலி பழைக்க திரும்பி போனார்கள். 2 கண்ணுக்குட்டிகளை வார்த்தார்கள், அதை பணிந்து கொண்டார்கள், கண்ணால அற்புதங்களை கண்டார்கள் அவர்கள்.
தேவனுடைய அற்புதங்களை கண்ணால பார்த்தாங்க. நாம இன்னைக்கு கண்ணால பார்க்காம விசுவாசிக்கிறோம். எல்லாம் விசுவாசம் வந்து நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்கிறோம். ஆனா அவங்க எல்லாருமே கண்ணால தேவனுடைய அற்புதங்களை கண்ணார கண்டார்கள். 1 2 இல்ல, பல அற்புதங்களை கண்ணால கண்டார்கள். கண்டிருந்து கூட அவங்க என்ன பண்ணாங்க, வழி விலகி தங்கள் இருதயங்களை தேவனுக்கு முன்பாக விலக்கி அந்த சிலைக்கு முன்பாக சாய்த்தார்கள். பாகால் தெய்வங்களை வணங்காங்க. மனுஷர் மாத்திரமா இல்ல, அந்த மக்கள் மாத்திரமா இல்ல, ராஜாக்களும் விழுந்து போனார்கள். அதுல சாலமோனும் விழுந்து போனா இல்லையா, தேவனை அறிந்தது கூட இந்த பாவத்தை விழுந்து போனார்கள். அத வசனம் சொல்லுது பாருங்க. அதாவது இப்போது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்ல தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும், அதெல்லாம் பலனற்றது இல்லையா, வெறுமையான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? விரும்பக்கூடாது இல்லையா? ஏன் விரும்புகிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் இயேசு அறிந்த பின்பு கூட அவர் விலகி போனார்கள் கடினத்து நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காம திரும்பி போனார்கள் என்று. அப்போ இன்னும் அடிமத்தத்துக்கு திரும்பி போக கூடாதுன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த வழிபாடுக்கு திரும்பி போக கூடாது. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர நம்ம கொடுத்துக்கிறதுனால நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் அந்த வழிபாடுக்கு திரும்பி போகக்கூடாது, அந்த பாவத்துக்கு திரும்பி போகக்கூடாது ஆண்டு வச்சிருக்கிறாரு. வாசிக்கல யோவான்ல. ஏன் இன்னைக்கு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவத்தை சிக்கி இருக்கிறாங்க இல்லையா, சில பேருக்கு வியாதிகள் அகப்பட்டிருக்கிறார்கள். இந்த வியாதிக்கு பின்னால இருக்கிறது என்ன விஷயம்? பாவத்தின் நிமித்தம் வியாதி. இதுக்கு நிறைய விஷயங்களை, நிறைய வசனங்களை பார்க்க முடியும். புதிய ஏற்பாடுல அநேக பாவத்துல சிக்கி கொண்ட ஜனங்களை இயேசுவை விடுதலை ஆக்கினார். அதுல ஒரு விஷயத்த உத்து கவனிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8 9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். அப்போ ஒரு மனுஷன் இருந்தான். அவன் 38 வருஷமா வியாதியில இருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, நம்ம எங்க கேட்டிருக்கோமா? 38 வருஷமா ஒருத்தன் வியாதியில படுத்துக்கிறானா? இது ஆச்சரியப்பட விஷயம். இவ்வளவு வருஷமா 5 வருஷம் கேள்விப்பட்டிருக்கிறோம், 10 வருஷம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா 38 வருஷமா ஒரு வியாதியில படுக்கையிலே இருக்கிறானாக்கா அது என்ன காரணம் நம்மள தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பாக்குறோம் இல்லையா? ஆனா அந்த அவன் மனுஷன் என்ன பண்றான், எப்படியாவது சுகமாயின்னு சொல்லி அந்த பெத்தஸ்தா கொலைன்னு ஒண்ணு இருந்தது. ஆனா அவன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இல்ல. அந்த பெத்தஸ்தா கொலை கலக்கும் போது தேவதூதன் வந்து கலப்பான், அதுல யாராவது என்னை தூக்கி விட்டா நான் சுகமாயிடுறேன் அப்படின்ற நம்பிக்கை மாத்திரமே இருந்தது தவிர, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னோட விடுதலை ஆக்குவாரு அப்படின்ற அந்த எண்ணமோ நம்பிக்கை அற்றவனை போலதான் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் எதிர்பார்க்காத சமயத்துல அவனை தேடி இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வராரு. வந்து கேட்கிறாரு, வெகு காலமே வியாதிச்சா இருக்குனால அவனை பார்த்து சொல்றாரு, சொஸ்தமாகவே வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்ற ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறாரு. சொஸ்தமாகவே வேண்டும் என்று விரும்புறியா, நீ குணப்படணும்னு விரும்புறியான்னு ஏசப்பா கேட்கும்போது, ஆனா அவன் பாருங்க அவன் என்ன சொல்லியிருக்கணும் பதில், ஆமாண்டவரே நான் சொஸ்தமாகணும் என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவன் சொல்ற பதில் பாருங்க, அந்த தண்ணீர் வந்து கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போக விடுவதற்கு ஒருவனும் இல்லையே, நான் போகிறதுக்குள்ளே என்ன பண்றான், வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுறான், அதான் நான் போக முடியலையே அப்படின்ற அந்த வார்த்தை மட்டுமே சொல்றான். அப்ப அவன் நம்பிக்கையெல்லாம் தண்ணீர் குளத்துல மாதிரிதான் இருந்தது. அப்ப இயேசுவை பாருங்க, வந்துக்கிறது சர்வ வல்லவர் தான் அப்படின்ற தெரியாம அவன் அந்த கேள்வி அந்த பதில சொல்றான். அப்ப இயேசுவை சொல்றாரு பாருங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட வென்றார். அவன் எதிர்பார்க்காம அவன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான், சொஸ்தமாகி என்ன பண்றான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்றான், நடந்து போறான். அப்போ அவன் சொஸ்தமாயி நடந்து போயிடறான். ஏன்னா அந்த ஏசப்பா வந்து அவனோட பாவத்தை மன்னிச்சிடாரு. மன்னிச்சிட்ட பிறகு சொஸ்தமாயி நடந்து போயிடறான். ஆனா மறுபடியும் வந்து அவன் சந்திக்கும் போது ஏசப்பா என்ன சொல்றாரு கவனிக்கலாம். 14 வசனம் வாசிங்க, 14th verse. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமீன். கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அதன் பின்பு ஏசப்பா அவனை என்ன பண்றாரு, அவனை தேவாலயத்துல பாக்குறாரு. அந்த மனுஷன் நடந்து வரான். அங்க பார்த்துட்டு அதே மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானா இல்லையா, அதனால அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா நீ இவ்வளவு நாள் பாவத்துல இருந்த, ஏசப்பதான் அவன் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்றாரு. அவன் பாவத்தை மன்னிக்கும் போதுதான், ஏன்னா பூமியில மனுஷகுமாரன் மட்டும் தான் அதிகாரம் உண்டு பாவத்தை மன்னிக்க. எந்த ஒரு வெள்ளை அங்கி போட்ட மனுஷனும் அவன் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனா ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்க, பாவ அறிக்கை செய்யறதுக்கு ஒரு வெள்ளை அங்கிய போட்ட மனுஷனை தேடி போயிட்டு பாவத்தெல்லாம் அங்க அறிக்கை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அது பாவத்தை மன்னிக்கப்படமா முடியாது.
ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவராலதான் பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால இயேசப்பா அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னிச்சனாலதான் 38 வருஷமா குணப்படாத ஒருவன் ஒரு சக்கையில எழுந்து நடக்கிறான். அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலதான் அவன் சுகமானான் இல்லையா? அதனால இயேசப்பா சொல்ற அந்த வார்த்தையை, அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே அப்படின்னா, அவன் 38 வருஷமா பாவத்தின் அடிமைத்தல் இருந்தாலதான் அவன் விடுதலை ஆக்கப்படாதபடிக்கு வியாதியில இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் பாவத்தை மன்னிக்கும் போது விடுதலை ஆக்கி ஆனான் இல்லையா? அதனால இன்னும் பாவம் செய்யாத இனிமேட்டு நீ, ஏன்னா பாவம் செய்ய அதிக கேடு வந்துரும். அதனால அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. நீ பொய் சொல்லிட்டு இருந்த, ஆனா இனி பொய் சொல்லாத. அதனால பொய் சொன்னா அதிகமான கேடு உனக்கு வந்துரும் தான் ஆண்டவர் சொல்ற விதமா தான் சொல்றாரு. அப்படின்னா அப்ப ஒரு மனுஷன் பொய் சொல்லிட்டு இருக்கானா, ஆண்டவருடைய வசனம் வெளிப்படுத்தும் போது சத்தியத்தை கேட்டு இருக்கிறான், ஒரு பொய் சொல்லக்கூடாது வசனம் தெரியுது. அப்ப எப்படி இருக்கணும் அவனுடைய கிரிகள்? வசனம் சொல்லுது இல்லையா, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் எப்பவுமே சத்தியம் மட்டுமே பேச வேண்டும் அப்படின்ற உணர்வு மட்டுமே இருக்க வேண்டும். அப்ப இயேசப்பா விடுதலை ஆக்கிட்டாரு. பொய் பேசிட்டே இருக்கிறான். இயேசப்பா அவனை விடுதலை ஆக்கிட்டாருன்னா அவன் மறுபடியும் என்ன செய்யணும்? அந்த பொய்யை மறுபடியும் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கணும் இல்லையா? ஆனா பொய்யை மறுபடியும் சொன்னான்னா அதிகமான கேடு வியாதி வந்துடும். அப்போ ஒருவனுக்கு ஏன் மறுபடியும் வியாதி வருது அப்படின்னா, விடுதலை ஆகுனா மறுபடியும் போய் அதே வியாதியில படுத்துக்கணும். அப்படின்னா ஒருத்தன் அந்த பாவத்துல விடுதலை ஆக்கிட்டாரு, ஏசப்பா மன்னிச்சிட்டாரு. ஆனா அதே திரும்பியும் போய் அதிலேயே படுத்துக்கிறானாங்க. அதே பாவத்துல பொய் சொல்லிட்டேன்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு வசனம் தெரியுது, அண்ணன் மன்னிப்பு கேட்டு மனசாப்பட்டு மனம் திரும்புறான், மறுபடியும் திரும்பியும் போய் அதே பொய் சொல்லியிருந்தான், மறுபடியும் வியாதி வரணும் தான் செய்யும் இல்லையா? அதான் ஏசப்பான எச்சரிக்கை, அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி பொய் சொல்லாத, பாவம் செய்யாதுன்ற அர்த்தம். ஏன்னா இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஒரு அடிமைத்தத்தை வைத்திருக்கும் இல்லையா? சில பேர் மாம்சத்தை நடக்கிறதுனாலதான் அவங்க இன்னும் அடிமைத்தத்தில் இருக்கிறார்கள். வாசிக்கலாம் கலாத்தியர் 5:16 முதல் 18. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். இந்த மாம்ச இச்சை இருக்குதுனாக்கா, அதுல அகப்பட்டிருக்கிறேன்னாக்கா என்ன செய்யணுமா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாம இருப்பீங்க. அப்ப என் மாம்சம் சொல்லுகிறது செய்யணும்னு சொல்லி அந்த இச்சையில விழுந்து விடுகிறேன் என்றால் நான் என்ன பண்ணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் அதை நிறைவேற்றாம இருப்பேன். ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் இச்சிக்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்குது. அப்ப நீங்க செய்ய வேண்டும் என்கிறகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது. அப்போ நான் பொய் சொல்லணும்னு விரும்புறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறாரு இல்லையா? அப்போ ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்குது இல்லையா? ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நாம ஆவியில நடத்தப்பட வேண்டும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இந்த மாம்சத்தை நிறைவேற்றாம இருப்பேன். அப்போ நிறைய பேர் மாம்சத்திலேயே நடக்கிறதுனாலதான் இன்னும் அடிமைத்தல் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். அதாவது தாவீது ஒரு வார்த்தை சொல்றான், நான் விசாலத்தில் நடக்கிறேன். எதனால விசாலத்தில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னு பார்க்கலாம். சங்கீதம் 119:45 நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஆமென். தாவீது சொல்றான் பாருங்க, விசாலத்தில் நடப்பேன் அப்படின்னா விடுதலை ஆக்கப்பட்டவன் போல் நடக்கிறேன்னு. எதனால? ஐ ஷல் வாக் அட் லிபர்ட்டி அப்படின்னா எனக்கு சுதந்திரம், நான் சுதந்திரம் ஆக்கப்பட்டிருக்கிறேன், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். எதனால? அவன் சொல்றான் பாருங்க, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால், இந்த வசனத்தை ஆராயிறேன், அதனால நான் விசாலத்தில் நடப்பேன். அப்ப நாம விசாலத்தில் நடக்கிறோமா? விடுதலையாக்கப்பட்டவர்களை போல. அப்ப நாம என்ன செய்யணும்? கட்டளைகளை ஆராய வேண்டும். அதனால ஏசப்பா சொல்றாரு இல்லையா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் சொல்றாரு? இந்த இயேசு கிறிஸ்து பத்தி சாட்சி கொடுக்கிற வசனம் இதெல்லாம் இருக்குது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களை அவைகளேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லையா? அததான் தாவீது செஞ்சான். அதனாலதான் விசாலத்தை நடக்கிறேன், நான் அடிமையில இல்ல, நான் அடிமைப்பட்டு இருக்கலன்னு சொல்லி சொல்றான் தாவீது. வாசிக்கலாம் நீதிமொழிகள்ல. இப்போ நமக்கு அடிமைன்னு சொல்லும் போது பாவத்துல எதில் அடிமையா இருக்கக்கூடும்? ஒரு காலத்துல சில பேர் ஒவ்வொரு விஷயத்துல அடிமை இருந்தாங்க.
ஒண்ணு கண்ணுனால் செய்கிற பாவம், ஒண்ணு வாயினால் செய்கிற பாவம், இல்ல கை காலு நம்முடைய அவைகள் ஏதோ ஒரு காலத்துல அடிமைத்தனத்தில் இருந்திருக்க கூடும். ஆனா இதுக்கெல்லாம் புத்திமதி சொல்லுகிற அந்த ஒரே அதிகாரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:20-27. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமென். பாருங்க, இதுல இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு பாருங்க. ஒரே அதிகாரத்துக்குள்ள 20-27 வாசிக்கும் போது, என் வார்த்தைகளை கவனி, ஏன்னா என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்ப தேவனுடைய வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். காதால நம்ம வசனத்துக்கு செவி சாய்க்கணும். காதால எது கேட்கணுமோ வசனம் கேட்கணும். ஏன்னா அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அவைகளை உன் இருத்துக்கு என்ன பண்ணும்? இருத்துக்குள்ள காத்துக்கொள். அப்ப நம்ம இருத்துக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டியது எது? தேவனுடைய வசனம். செவியை சாய்க்க வேண்டும், அதை காத்துக்கொள்ளும் இருத்துக்குள்ள. ஏன்னா வசனத்தை கேட்டு உள்ளத்துல காத்து கொண்டவன் தான் என்ன பண்றான்? 30, 60, 100 பலன் கொடுக்குறான். கேட்டு காத்து கொள்ளுறது எங்க? இருத்தலுக்குள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவைகள் ஜீவனும் அவரோட உடல்களுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்க போகுது. அப்ப நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமா இருக்க வேண்டும், வியாதி இல்லாம இருக்க வேண்டும்னா தேவனுடைய வார்த்தை தான். அதை கவனி, அதுக்கு செவி சாய்ந்த வசனம் சொல்றது. காதாலுக்கு வந்து கேட்கணும், செவி சாய்க்க வேண்டும். அப்ப உள்ளத்துல காத்து கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுது. அப்ப எல்லா காவலோடும் உன் இருத்தை காத்துக்கொள். அப்ப நம்ம இருத்தை காத்துக்கொள்றது எதனால? இந்த வசன நிமித்தமா காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது இன்னிருந்து என்ன பண்ணுமா? ஜீவ ஊற்று புறப்படும். அதே போல வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. அப்ப எதை அகற்ற வேண்டுமா? வாயை விட்டு. ஏன்னா சில பேர் வாயினால தான் விடுகிறார்கள். மரணம் ஜீவன் எங்க இருக்குதான்? நாவில் அதிகாரத்தை இருக்குது. ஏன்னா இந்த வாயினால பரியாசமும் பண்ண முடியும், கேலி பண்ண முடியும். இதே வாயினால என்ன பண்ணும்? சினிமா பாட்டும் பாட முடியும், சினிமா விஷயங்களும் பேச முடியும். இதே வாயால வசனமும் பேச முடியும். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது இல்லையா? நீ கிறிஸ்தவ உலகம், பாதி உலகம் என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் சினிமா பாடம் பாக்குறாங்க, சினிமா பாடலாம் பாடுறாங்க. இன்னொரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் போறாங்க. ரெண்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அதான் வசனம் சொல்லுது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. இந்த வாயை தான் வந்து கண்ட்ரோல்ல வைக்க வேண்டியது. நாவு கடிவாள வைக்க வேண்டும் வசனம் சொல்லுது. இந்த நாக்கை தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஏன்னா நாவு விஷம் நிறைந்ததுன்னு வசனம் சொல்லுது. அங்கதான் வந்து எங்க இருக்குதா? விஷம் இருக்குது வாயில. அந்த நாக்கு தான் கடிவாளம் போட வேண்டும். இது சபிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும் இந்த வாயில. அப்போ தாறுமாறு காரியங்களை என்ன பண்ணுமா? வாயை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. மாறுபாடான வார்த்தைகளை பேசாம தூரப்படுத்த வேண்டும். அப்ப இதுல அடிமை இருக்குதா வாயி? அதுதான் சரி பண்ணும். அப்ப உன் கண்கள் அப்படி சொல்றாரு இல்லையா? 2வது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, கனிவான பார்வை. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. செவ்வையான பார்வை இருக்க வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த கண்ணு கூட ரொம்ப ஈஸியா நம்ம விழ செய்ய விடும் இல்லையா? இச்சை ஒண்ணு விபச்சார வேசித்தனத்தை விழுந்து விட முடியும், இன்னொன்னு பொருளாசையில கூட விழுந்து விட முடியும். இந்த கண்ணால இச்சித்து விழுந்து போற காரியங்களை நம்ம பாக்குறோம் பைபிள் இல்லையா? நிறைய வந்து விஷயங்களை பார்த்திருக்கிறோம். கண்ணால கெட்டு போனவனும் உண்டு. தாவி கூட கெட்டு போனான், கண்ணாலதான் விழுந்து போனவங்க. விபச்சாரம் செஞ்சான், கொலையும் செஞ்சான். அப்போ இந்த கண்ணு தான் கவனமா இருக்க வேண்டும். உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையா பார்க்க கடவது. உன் கால் சொல்றாரு இல்லையா? இதையும் கவனிக்க வேண்டும். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வடிகள் எல்லாம் நிலைவரப்படுத்தப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. நேரா நடக்க வேண்டும். இந்த பக்கம் அங்க ஒரு செய்தியை பார்த்தோம்பா யூடியூப்ல, அந்த ஒரு நபர் பேசுறாரு, அது சரி. இந்த பக்கம் இந்த ஒரு செய்தி பார்த்தேன் அப்படின்னு சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. இன்னைக்கு அதனால விழுந்து விடுறாங்க. சத்தியத்தை அறிந்த பிறகு யூடியூப்ல போயிட்டு இந்த பாஸ்டர் பேசுறாரு,
இந்த ஒரு நபர் வந்து பாடுறாரு, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு செய்திகளை பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு கள்ள செய்தி தான் வந்து 90% வந்து யூடியூப்ல வந்து போடுறாங்க. இன்னைக்கு நிறைய வந்து கள்ள செய்திகள். இந்த ரெவரண்ட் பேர் வைக்கிறாங்க எல்லாமே இவங்க தேவனுக்கு விரோதமா செய்யற காரியங்கள் என்ன? தன்னையே ரெவரண்ட்னு வைத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? வசனமும் ஆப்போசிட் தான் பேசுவாங்க. இன்னைக்கு உலகத்துல கள்ள உபதேசம் தான் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்த 24ஆம் அதிகாரத்துல அன்னைக்கு எச்சரித்தார் இல்லையா? அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஏன்னா கடைசி நாட்கள் அப்படிதான் இருப்பாங்க. கள்ள உபதேசம் வந்துடும். வசத்தை வந்து தப்பா போதிச்சு மாறுபாடான கருத்துக்களை பேசுவாங்க. அதுக்கு செவி சாய்க்க கூடாது. ஒரு வேதத்தை எடுத்து நம்ம வந்து கவனமா உட்காந்து வீட்டுல வாசித்தா போதும் இல்லையா? நம்ம வீட்டுல கூடி வரும்போது வசனம் கேட்கிறோம், ஆன்லைன் செய்தி கேட்கிறோம், இல்ல நம்ம சகோதரர்களை வந்து சபையில கொடுக்க செய்தி கேட்கிறோம், இதுவே போதுமானது. ஆனா யூடியூப்ல போய் பல விதமான செய்தி தேடி ஆராய்ஞ்சு கேட்கணும், பார்க்கணும், பல பாஸ்டர்ஸ் போனோம்னா கண்டிப்பா விழுந்து விட முடியும். அதனால உன் வழிகள் எல்லாம் நிலைப்பட்டிருப்பதாக, வலது புறமோ இடப்பக்கம் சாயக்கூடாது, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. அப்ப நம்ம நடைகள்ல பிசப்பு இருக்கக்கூடாது, வலது பக்கம் இடப்பக்கம் சாயக்கூடாது. அதான் தாவீது சொன்னா இல்லையா? அதாவது நான் விசாரித்து நடப்பேன். எதனால? உங்களுடைய கட்டளைகளை ஆராயிறேன். அப்ப நாம கட்டளைகளை ஆராய்ந்தால் நாமளும் விசாரித்து நடப்போம், தீமைக்கு விலகி இருப்போம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13 38 39. இந்த பவுல் வந்து அந்தியோக்கிய பட்டத்தில் உள்ள சீஷர்களை போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்க முக்கியமான விஷயத்தை கவனிக்கலாம். வாசிங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. ஆமென். அங்க அந்தியோகன்ற பட்டணத்துல போய் பவுல் பிரசங்கம் பண்றான். அங்க முக்கியமான விஷயத்த சொல்றான், கவனிங்க. அங்க ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது என்றும். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது இல்லையா? அறிவிக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதனால மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலை ஆகி நீதிமானாக்கப்படக்கூடாது இருந்ததோ. ஏன்னா மோசே மூலமா எனக்கு கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். எதனால? பாவம் இருந்தனாலதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்த மோசே மூலமாக. ஆனா அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படாத அப்படி இருந்தது இல்லையா? அதான் மோசே இது பவுல் சொல்றான், மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலை ஆகி நீதிமாக்கப்படக்கூடாது இருந்ததோ. அதனால விசுவாசிக்கிற எவனும் அவைகள் என்று இவராலே விடுதலாகி நீதிமாக்கப்பட்டுகிறான் என்று உங்களுக்கு தெரிவிக்க கடவுது. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனா யாருமே கடைப்பிடிக்கல இல்லையா? அதனால இயேசு கிறிஸ்து நிமித்தமாக தான், அதான் பவுல் சொல்றான் பாருங்க நல்லா. அதாவது நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவளில் நின்று விடுதலை ஆகி நீதிமாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறன் எவனும். அப்ப இங்க எது முக்கியமா இருக்குது? விசுவாசம் இல்லையா? விசுவாச பிராணக்கில தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே. விசுவாசிக்கிறன் எவனும் அவைகள் என்று இவராலே அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவால விடுதலை ஆகி நீதிமாக்கப்படுகிறான். அப்ப நாம எப்படி நீதிமாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தின் நிமித்தமானவங்க தான் இல்லையா? கிரியனால அல்ல, பழைய பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறதுனால இல்ல. நான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறேன், தசமா கொடுக்குறேன் அப்படி சொல்றதுனாலயா? இல்ல, கிடையாது. இல்ல, விசுவாசம் தான் இன்னைக்கு. ஓய்வு நாளும் வந்து கிடையாது இன்னைக்கு முக்கியமா. அதே போல தசமாவும் கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் இல்லையா? விசுவாசிக்கிற எவனும் அவைகள் என்று இவராலே விடுதலாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிவிக்க கடவுது அப்படின்னு புத்திமதிகளை அந்த அந்தியோக பட்டணத்துள்ள சீசர்களுக்கு அந்த இது பவுல் வந்து பிரசங்கம் பண்றான். அப்போ அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு அவ்வளவுதான் இல்லையா? நம்ம எல்லாருமே நீதிக்கு, அதாவது கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். We are under the law of liberty, not in the Old Testament law இல்லையா? பழைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நம்ம எல்லாருமே கிருபைக்கு கீழே தான் இருக்கிறோம் இன்னைக்கு. அப்படின்னா நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் தானே அர்த்தம் இல்லையா? வாசிக்கலாம் அடுத்த வசனம், ரோமர் 6:19 முதல் 23. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே.
இப்பொழுது நீங்கள் பாவத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமேன். ஆமேன். ரோமாபுரியில் உள்ள அந்த மக்களை பார்த்து பவுல் பேசுறான் பாருங்க, எப்படி பேசுறான்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு பலவீனம் இருக்குது இல்லையா, உங்கள் மாம்சம் பலவீன நிமித்தமே நான் என்ன பண்றேன், மனுஷர் பேசுகிறபடியாக நான் பேசுகிறேன், பிரகாரமாய் பேசுகிறேன்னு சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க, அவைங்களை என்ன பண்ணீங்க, அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போலவே. அப்போ முன்னே எப்படி இருந்தீங்கன்னு அவங்க பார்த்து சொல்றாரு. அதாவது நீங்க அடிமைகளா இருந்தீங்க, உங்க அவைங்களை, அதாவது அவைகள்லாம் என்ன, கண்ணு வாய் காலு, இதெல்லாம் அடிமையா ஒப்பு கொடுத்துருந்தீங்க இல்லையா, பொய் பேசுறதுக்கு, இல்ல இச்சை காரியங்களை பண்றதுக்கு, தகாத காரியங்களை செய்யறதுக்கு எல்லாம் அடிமையா ஒப்பு கொடுத்திருந்தீங்க. ஆனா இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி இப்ப என்ன பண்ணுங்க, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவைகளை என்ன பண்ணுவா, நீதிக்கு அடிமையில ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி பவுல் சொல்றான். அப்போ நம்முடைய அவைகள் எல்லாமே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. நம்ம இஷ்டப்படி பார்த்துட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம், நடந்துட்டு இருந்தோம், அடிமையா இருந்தோம் இல்லையா. ஆனா இப்போது பரிசுத்தமான நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என்ன பண்ணுமா, உங்கள் அவங்க என்ன பண்ணுமா, நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுங்க. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் இதுதான் இல்லையா. ஏன்னா பாவத்துக்கு நீங்க அடிமையா இருந்த காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்க, நீதிக்கு நீங்களா இருந்தீங்க, தூரமா இருந்தீங்க நீங்க அன்னைக்கு. ஆனா இப்போது உங்கள் வெட்கமாக தோன்றுகிற காரணங்களினால் அக்காலத்தை உங்களுக்கு என்ன பலன், ஒரு யூஸும் இல்லை, ஒரு பலனும் இல்லை இல்லையா. ஆனா அவைகளின் முடிவு மரணமா இருந்தது அந்த காலத்துல. ஆனா இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால், இப்போதுனா சத்தியம் அறிந்த பிறகு தேவனுக்கு அடிமையா இருக்குன்னா என்ன, நான் வசந்த கீழ்படுறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எனக்கு என்னப்பா பிரயோஜனம், சில பேர் கேட்பாங்க, நான் இப்படி நடக்கிறதுனால, இந்த வசனம் கீழ்படுனால எனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்பாங்க. ஆனா நீங்கள் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் தான் உன் கிடைக்கும் பலன். ஆனா முடிவு என்னது, நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். அப்ப நமக்கு தேவை என்ன, நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன, கிங்டம் ஆஃப் காட், எட்டர்னல் லைஃப் இல்லையா. அப்ப நமக்கு அது ஒண்ணுதான் வேணுமே இருக்குது. அப்ப பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் செய்த பிரதான வாக்கு தத்தமா இருக்கிறதுனால அதை அடைவதற்கு தான் பிரயாசம் பண்ண வேணும். நமக்கு பலன் உண்டு எப்போது நாம தேவனுக்கு அடிமையா இருந்து நடக்கும் போதுதான் நமக்கு கிடைக்க போகுது. வாசிகளா, யாக்கோபு 2:12-13. சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்கு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். ஆமென். சுயாதன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போறலாய அதற்கேற்றபடி பேசு. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது 2 ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஒண்ணு முதல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு. இது இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு நடக்க போற ஒரு நிறைவேற போகிற ஒரு தீர்க்க வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக உலக போர் நடக்க வேண்டும், 3ஆம் உலக போர். அதற்கான ஆயத்தைகள், ஒத்திகைகள் தொடக்கமும் வந்து விட்டது. இது நடந்த பிறகு இயேசு கிறிஸ்து வர வேண்டும். வரும்போது அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி மனுஷகுமாரனா தேவதூதரோட வரப்போகிறார். அப்போ எப்படி தீர்ப்பு இருக்க போதா வசனம் சொல்லுது பாருங்க. சுயாதன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போறலாய அதற்கேற்றபடி பேசு. அப்ப நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்க போறாங்க, நியாய பிரமாணத்தின்படி அல்ல. நாட் அக்கார்டிங் டு த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா, அக்கார்டிங் டு த லிபர்ட்டி, லா ஆஃப் லிபர்ட்டி தான் இல்லையா. சுயாதன பிரமாணத்தின்படி தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அதற்கேற்றபடி பேச வேண்டும் தான் வசனம் எச்சரிக்குது. அப்ப இங்க எங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது, நம்ம வாய் வார்த்தைகள். ஏன்னா அதற்கேற்றபடி நம்ம என்ன பேசுறோமோ அதபடிதான் ஜட்ஜ்மெண்ட். நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயத்திற்குன்னு இயேசு சொன்னார் இல்லையா. எல்லாமே வார்த்தையின்படி, ஒவ்வொரு வசனப்படிதான் ஆண்டவர் நியாயத்திற்கு போறார். எப்படி, நியாயப்பிரமாணத்தை கிரியனால அல்ல, சுயாதன பிரமாணப்படிதான் நியாய தீர்ப்பை அடைய போகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு, அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏன்னா இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் இல்லையா. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப இங்கதான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அப்போ நம்ம எல்லாருமே சுயாதன பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். அதனால நியாய தீர்ப்பும் அதே போலதான் இருக்க போகுது இல்லையா. வாசிக்கலாம், இந்த
நிகமேல ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அதாவது இந்த மக்கள் பழைய ஏற்பாட்டுல ஒரு பக்கம் தேவனை அறிந்து பயபக்தியோடு நடப்பாங்க. கொஞ்ச காலம் தாமதிச்சு அதை போக போக சில நாட்கள் என்ன பண்ண வழி வெளிக்கு போயிடுவாங்க. மறுபடியும் ஆண்டவர் அடிப்பாரு, அவனை கண்டிப்பாரு, தண்டிப்பாரு. இதெல்லாம் செய்யும் போது மறுபடியும் மனசாப்பட்டு திரும்புறாங்க. இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அப்போ ஒரு சம்பவத்துல பார்க்கும்போது இந்த மக்கள் அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை செய்யறாங்க. அறிக்கை செய்யும் போது ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16, 17. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுமானவரான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆமென். பாருங்க, அவங்க என்ன அறிக்கை செய்யறாங்க பாருங்க. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ, எங்கள் முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களா? அகங்காரமாய் நடந்து கொண்டார்கள், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. தேவன் எச்சரித்தும் கண்டிச்சும் கூட கடின மனதோடு இருந்தாங்க. கழுத்தை என்ன பண்ணாங்க? கடினப்படுத்தினாங்க. அவங்க கீழ்ப்படியாம. இது யார் செஞ்சதா? அவங்களுடைய முற்பிதாக்கள். அதான் சொல்றாங்க பாருங்க. எங்கள் பிதாக்கள் ஆகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை என்ன பண்ணாங்க? கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காம போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல், மனசே இல்ல. வசனம் பேசும்போது செவி கொடுக்க மனசே இல்ல. அவரிடத்தில் நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போயிட்டாங்க. எவ்வளவோ அற்புதம் செஞ்சார் இல்லையா? அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்களாம்? நினைக்காம மறந்து போயிட்டாங்க. அதை தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். தங்கள் அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ணாங்க? திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணினார்கள். அப்ப இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். மறுபடியும் அந்த பழைய பாவத்துக்கே போயிட்டாங்க. அதான் பாருங்க, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டு தங்கள் அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணினார்கள். மறுபடியும் அதே பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு திரும்பி போனார்கள். ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் அவர்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவர் யாரு? ஆண்டவர். ஆனா இப்படிதான் செஞ்சாங்க அவங்க. ஆனா ஏசப்பா நல்லவர் இல்லையா? ஆனா ஏசப்பா கைவிடவே இல்லை. ஆகிலும் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சார்ந்தவும் மகா கிருபையுள்ளவராய் இருந்து தேவனாக நீர் அவர்களை கைவிடவே இல்லை. அவங்க துரோகம் செஞ்சாங்க, கழுத்தை கடினப்படுத்தினார்கள், பழைய அழிவு தண்டத்துக்கு பாவத்துக்கு திரும்பி போனார்கள், வணங்க கலத்தவர்களை போல. ஆனாலும் நீர் அவர்கள் மேல் இரக்கமா இருந்தீங்க ஆண்டவரே. அதனால இவங்க மனசாவப்பட்டு அறிக்கை செய்யறாங்க இல்லையா? அப்போ ஏசப்பா மன்னிப்பதில் வல்லவர், தயப்பற்றவர். ஆனா அதனால என்ன? ஏசப்பா மன்னிச்சிடாருபா, நான் இஷ்டப்படி சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலா கொல்லக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? நான் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22 முதல் 24. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமேன். பாருங்க, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன். அப்ப நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையான இருக்கிறோம் இல்லையா? தேவனுக்கு அடிமை இருப்பதே பெட்டரு. கர்த்தருடைய சுயாதனா இருக்கிறான். கர்த்தருக்குள்ள அழைக்கப்பட்ட அடிமையானவன் எப்பவுமே சுயாதனம் போலதான் இருக்கிறான். அப்ப நமக்கு எல்லாமே we are under the law of liberty இல்லையா? நமக்கு அவர் ஃப்ரீடம் கொடுத்துக்கிறாரு. ஆனா அப்படி அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். அப்ப நாம தேவனுக்கு அடிமையா இருக்க, வசனத்துக்கு அடிமையா இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார் இல்லையா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையா ஆகாதிருங்கள். அப்ப யாருக்கு அடிமையா இருக்கணும்? சகோதரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். தேவனுக்கு அடிமையா இருப்பதை பெட்டர் இல்லையா? அப்ப தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படுறதுதான் அவருக்கு அடிமையா இருக்கிறது. அப்ப இந்த வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன்னு சொல்லி முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டா நான் தேவனுக்கு அடிமையா இருக்கிறது அர்த்தம். வாசிக்கலாம். பவுல் ஒரு விஷயத்த பேசுறான். அவன் பேசும்போது நான் அடிமையா இருக்கிற விரும்புறேன், ஆனா எதுக்கு அடிமையா இருக்கணும், எதற்காகன்னு சொல்றாங்க. கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:19 முதல் 23. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு
என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். பவுல் பாருங்க ஒரு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் கூட என்ன பண்றேன், நான் அதிக ஜனங்களை என்ன பண்ண போறேன், ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்ன பண்றேன், என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கின். அப்படின்னா என்ன, நான் பாவத்துக்கு அடிமையானு சொல்ல பவுல் அப்படி சொல்ல வரல. என்ன சொல்றான் பாருங்க, யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்ன பண்ண, யூதருக்கு யூதனா போல ஆயிட்டேன் நான். அப்படின்னா யூத ஜனங்க செய்யற பாவத்தை நான் அதே செய்யறது போல. யூதனுக்கு யூதனாக்கா, ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து தமிழ் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், நான் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்துருக்கிறேன். ஆனா ஒரு பட்டணத்தை விட்டு நான் வேற ஒரு பட்டணத்துக்கு போறேன், அங்க வந்து தமிழ் ஜனங்களே இல்ல, ஆனா எனக்கு வந்து வேற ஒரு மொழி தெரியும், அந்த மக்கள் பேசுற மொழி தெரியும். அப்படின்னா அந்த மக்களோட மக்களா போய் இந்த சீஷனை அறிக்கும்படி என்ன பண்றேன், என்ன பண்றேன், அந்த மக்களோட ஒருவனா வந்து என்ன மாத்திக்கிறேன். அப்படின்னா அவங்க மொழியை அறிஞ்சு அந்த மொழியை நான் பேசும்போது அவங்களுக்கு பிரியமா இருக்குல்லையா, அதுதான் வந்து பவுலோ செய்யறான். அவங்க ஒரு மொழி பேசல இல்லையா, கிரேக்க மொழி பேசினா, ரோம பாஷையை பேசினா, அதே போல கிரேக்க பாஷையும் பேசுறான் இல்லையா. அப்ப யூதருக்கு ஆதாயப்படுத்தி என்ன பண்ண, யூதருக்கு யூதனா இருந்தேன், அதே போல நியாயப்பணத்துக்கு கீழ்பற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்ன பண்ண, நியாயப்பணத்துக்கு கீழ்பட்டவனை போல ஆனேன்னு சொல்றான். அது போலவே ஆனேன் அப்படின்னு நல்லா கவனிச்சீங்கன்னா, கீழ்பட்டவனை போல் ஆனேன் அப்படின்றான். அப்ப நியாயப்பணத்தை இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்ன பண்ண, அவருக்கு நியாயப்பணம் இல்லாதவனை போல ஆனேன். அப்படி இருந்து கூட நான் தேவனுக்கு முன்பாக என்ன பண்றேன், நியாயப்பணத்தை இல்லாதனா இல்லாம கிறிஸ்துவின் பிரமாணத்தை உள்ளா இருக்கிறேன் அப்படின்ட்டு இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அவன் சொல்றான் பாருங்க, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்ன பண்ற, பலவீனருக்கு பலவீனரை போல ஆனேன். எப்படி ஆன என்ன பண்ற, சிலரை ரட்சிக்கும்படிக்கு என்ன பண்ற, நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். சீஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு அது நிமித்தம் இப்படி செய்கிறேன். எதனால் செய்யறேன் சொல்றான், உடன் பங்காளியா இருக்கும்படி, காஸ்பல் நிமித்தமாக நான் இப்படி செய்கிறேன். இது நல்லதா, தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லையா. அப்ப எப்படியாவது சிலர் ரட்சிக்கும்படி என்ன பண்ற, எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன். அப்போ பாவத்துக்கு அடிமை இல்லாம இந்த ஒரு விஷயத்த வந்து பவுல் வந்து நல்ல ஒரு சாட்சி கொடுக்குறான். வாசிக்கலாம், பிலிப்பு 2ஆம் அதிகாரத்துல, இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன் இல்லையா, வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி மாம்சம் வெளிப்பட்டவர் தான் அந்த தேவன், அவர் தான் இயேசு. அப்படி இருந்து கூட அவர் எப்படி அவர் வெளிப்பட்டார், வாசிக்கலாம், பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். இந்த வசனம் ஒருபோதும் நம்ம மறக்கவே கூடாது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் கூட அவர் யாரு, தேவாதி தேவன். அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவன் தான் அவர் இல்லையா. ஆனா பாருங்க, தம்மை தாமே என்ன பண்ணாரு, வெறுமையாக்கினார், தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல, அடிமை ரூபம் எடுத்தார் இல்லையா. அப்ப தேவாதி தேவன் ஏன் அடிமை ரூபம் எடுக்க வேண்டும், அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இல்லையா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், எது கடைசி செகண்ட் வரைக்கும், தன் ஜீவனை சிலுவையில விட வரைக்கும், அதாவது சிலுவின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமையே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக அடிமை ரூபம் எடுக்க வேண்டும். அப்ப நாம எல்லாரும் ஜீவக்காலம் மரண பயத்தில் இருந்தோம் இல்லையா ஒரு காலத்துல, அதுல விடுதலை பண்ணும்படி, இந்த அடிமைத்தன் பாவத்துல இருக்கக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்தார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் இல்லையா. மரண பரிந்தம் கீழ்ப்படிந்து அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் தன் ஜீவனை. அப்ப நாம் எல்லோரும் அந்த அகப்பட்டிருக்கிற அந்த பாவத்தின விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக, கடைசி வரைக்கும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக,
அந்த ரட்சிப்பு அடைய வேண்டும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் வெளிப்பட்டார். தன் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அதை ஒரு விஷயம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும், ஒருபோதும் மறக்க கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார், அடிமை ரூபம் எடுத்தார். நான் அந்த அடிமைத்தது இருக்கக்கூடாது, அந்த பாவத்தை அடிமைத்தது இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் ஜீவனை கொடுத்தார். அப்ப பொய் பேசுறனா பொய் பேசக்கூடாது, குடிக்கிறனா குடிய விட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக அடிமை ரூபம் எடுத்தார், ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அப்ப நான் அந்த பாவத்துக்கு மறுபடியும் அந்த அடிமைத்தது போகக்கூடாது என்பது நான் மனதை ஒவ்வொரு நிமிஷம் நினைக்க வேண்டும். வாசிகள கலாத்தியர் 3:26 முதல் 29. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமீன், ஆமீன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள். அப்ப நாம இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்கிறோம். இதனால விசுவாசத்தினாலதான் இல்லையா? ஏன்னா உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அப்ப மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று நம்ம இயேசு கிறிஸ்து நாம பெற்றுக்கொண்டால் ஞானஸ்நானத்தை, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நல்லா கவனிக்க வேண்டும், இதை உணர வேண்டும். அப்ப நான் மனம் திரும்பி உண்மையிலேயே ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது இல்லையா? இன்னும் அடிமைத்தல போகக்கூடாது, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. யூதன் கிரேக்கன்றது வித்தியாசமே கிடையாது இன்னைக்கு, டினாமினேஷன் கிடையாது. நான் கிரேக்க நான் யூதன் என்றும் கிடையாது இன்னைக்கு. நான் அடிமை யூதன் அப்படின்னு கிடையாது. நான் ஆணுப்பா பெண்ணுப்பா வித்தியாசம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். அப்ப ஆணு பெண்ணு மதம் ஜாதி எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் இல்லையா? ஒன் காட் ஒன் ஃபெய்த் எபேசியர் 4 வாசிக்கிறோம். ஒரே தேவன், ஒரே விசுவாசம் உண்டு, ஒரே கர்த்தர் நமக்கு. அப்போ நம்ம எல்லோரும் வெவ்வேறு அவைகள், ஆனா ஒரே அந்த வெவ்வேறு அவையெல்லாம் இருந்தா கூட நமக்கு ஒரே கர்த்தர் தான். அந்த சரீரமான சபைக்குள்ள தேவனுடைய சபை என்பது அவருடைய சரீரம். அப்போ ஒரே சரீரத்துக்குள்ள நம்ம வெவ்வேறு அவையெல்லாம் இருக்கிறோம். வெவ்வேறு மொழிகளா இருந்தா கூட நம்ம ஒரே சரீரத்துக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படியா? அப்ப வித்தியாசம் கிடையாது. நான் இந்த மொழிக்காரன், நான் அந்த மொழி, வித்தியாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஒரே நமக்கு ஒரே தந்தை இல்லையா? நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா அல்லவன்னு வசனம் சொல்றது இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தை, அப்பா இல்லையா? அப்ப நமக்கு வித்தியாசமே கிடையாது. ஆணு பெண் வித்தியாசம், வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களா ஆனால் ஆபிரகாமின் சுதந்திரம் வாக்குத்தத்தின்படியே நீங்கள் சுதந்திராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தின்படி நம்ம ஏசப்பாக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோம். வாக்குத்தத்தின்படி தான் நம்ம எல்லாமே ஏச பிள்ளையா இருக்கிறோம் இன்னைக்கு. அப்ப நமக்குள்ள பேதங்கள் இல்ல, மதங்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஒன்னும் நான் பெண்ணுன்ற வித்தியாசம் இல்ல, நான் கிரேக்க யூதன்ற வித்தியாசமே கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துக்களை ஒன்றா இருக்கிறோம். நம்ம ஏசப்பாக்கு பிள்ளையா இருக்கணும், நம்ம சீஷலா இருக்கின்றதான் அர்த்தம். அப்ப நம்ம அடிமைத்தனத்தில் இல்லை, விடுதலையாக்கப்பட்டிருந்தால் என்ற அர்த்தம் இல்லையா? ரோமர் 8:14-15 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமீன். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் நாம இல்லையா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறாரோ, அப்ப நாம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால், ஆவியினால் நமக்குள்ள இருந்து நம்ம நடத்தப்பட்டால் அவர் தேவனுடைய புத்திரா இருக்கிறாங்க, ஏசப்படைய பிள்ளைகள். அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்ப மறுபடியும் நாம பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது யாரு? ஆவியானவர் இல்லையா? அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அடிமையில் இல்லை என்ற அர்த்தம் இல்லையா? அப்ப மறுபடியும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்று ஆண்டவர் நம்ம பார்த்தான் பேசுகிறார். வாசிக்கலாம் கடைசி வசனத்தை 5:1 வாசித்து முடிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். ஆமேன், ஆமேன். ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், மறுபடியும் அதே பழைய பாவத்துக்கு போய் சிக்கிக் கொள்ளாம, அதுக்கு அடிமையா இல்லாம கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே என்ன பண்ணாம நிலை கொண்டிருங்கள் தான் ஆண்டவர் புத்திமதி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை என்ன?
அந்த பழைய பாவத்தை விட்டு விலகுங்கள். அதே பாவத்துக்கு நீங்க அடிமை போகாத. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், do not be a bondage, do not be a slave to that old sins, be free ன்னு சொல்றாரு இல்லையா? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதன நிலைமையிலே என்ன பண்ணமா நிலை கொண்டிருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். ஏன்னா முடிவருந்து நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் இந்த ரட்சிப்பு அடைய போகிறோம். அப்ப இன்னைக்கு நாம் விடுதலைக்கப்பட்டுக்கிறோம். நாம் கடைசி வரைக்கும் நாம் என்ன பண்ணுமா அந்த சுயாதீன பிரமாணத்துக்குள்ள தேவனுக்கு அடிமையா இருந்தால் அந்த ரட்சிப்பை நாம் வரும்போது ஏசப்பா பெற்றுக்கொள்ள முடியும். அது நிச்சயம் நமக்கு வாக்கு தத்தமா கொடுத்துக்கிறாரு இல்லையா? அப்ப ஏசப்பா இந்த 1 மணி நேரம், அதாவது இந்த பாவத்தை சங்கில கட்டப்பட்டிருக்கிறது தான் ஆண்டு சொல்றாரு நாம் விடுதலைக்கப்பட வேண்டும். அப்ப சத்தியம் அறிந்த பின்பு மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது. செஞ்சா செலுத்தத்தக்க வேற ஒரு பலி இல்லை ஆண்டு சொல்றாரு. மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது. விடுதலையாக்கப்பட்டிருக்கிற மறுபடியும் அதே பழைய பாவங்களை திரும்பி போகக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். சோ இந்த வார்த்தைகள் கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, ஆமாண்டவரே, இந்த வசன நிமித்தமாக எங்கள் கண்களை திறந்தீர் கர்த்தாவே. அப்பா, எங்களை இந்த பாவத்து சங்கிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை போல எங்களை விடுதலை ஆக்கி, அப்பா நாங்கள் ஒரு பிற்காலத்துல நாங்க அநேக விஷயங்கள் அகப்பட்டிருந்தோம் கர்த்தாவே. அதை மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அப்ப ஏதோ ஒரு பாவத்தை சிக்கின்றவர்களை போல இருந்தோமானா, ஆனா நீர் உங்க சத்தியத்தின் நிமித்தமாக உன் வசன நிமித்தமாக எங்களை விடுதலை ஆக்கினர் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆனா எங்கேயோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல அப்ப விடுதலை ஆக்கப்படாதபடிக்கு ஏதோ ஒரு பாவத்துல அடிமைத்தல் இருக்கிறோமா? அப்படி யாராம் இருக்குமானால் அவர் உணர்ந்து கொள்ளும்படி இந்த வசனத்தை வெளிப்படுத்தினீர். அதில் மனம் திரும்பி, ஒருவேளை பொய்யோ இல்ல வேறு ஒரு விஷயமோ, ஒரு குடியோ இல்ல மற்ற எந்த காரியங்களோ இல்ல பொருள் ஆசையோ ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் அதுல மனம் திரும்படி அப்பா உணர்த்தப்பட்டவர்களா போல அவர்கள் உணர்ந்து அப்பா இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அவர்கள் எல்லா விதமான அந்த அடிமைத்தத்தை விடுதலை ஆக்கப்பட்டவர்களை போல விடுதலை அவர்கள் சாட்சி கொடுத்து கர்த்தாவே கடைசி வரைக்கும் அவர் நிலை கொண்டிருக்கும்படி அவளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவர் பேசின அந்த வசனங்களுக்காக நன்றி ஏசப்பா. சத்தியத்தையும் அறிவிகள் சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர் கர்த்தாவே. அப்ப அந்த சத்தியத்தை அறிந்து அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை போல அப்போ ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி அப்பா அவளை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. அப்ப இந்த செய்தியை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வருகை மிகவும் சமீபமா இருப்பதால் அப்பா மனப்பூர்வமாய் அப்பா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் நிலை கொண்டு இருக்கும்படி அவளை ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் கெட்டு போக கூடாது சித்தமா இருக்குது. அப்போ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தம் கர்த்தாவே. மனம் திரும்பி அப்பா இந்த சத்தியத்தை அறிந்து கர்த்தாவே அதில் நிலை கொண்டிருக்கும்படி அவளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அப்பா கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து கர்த்தாவே, வருகை மட்டும் விசுவாசம் நிலைத்திருந்து கனி கொடுத்து கர்த்தாவே இந்த ரட்சிப்பு அடைகிற பிள்ளைகளை போல வாழ்ந்து கர்த்தாவே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வேண்டும் என்று அவளை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த 1 மணி நேரத்துல இந்த வசனம் கொடுத்திரு கர்த்தாவே. இது ஏதோ ஒரு விஷயத்துல மனம் திரும்ப வேண்டாம், மனம் திரும்பும்படி எல்லோரும் அங்கே தாழ்த்துகிற கர்த்தாவே. என்னை மன்னித்து சபையாக ஒன்று சேர்ந்து கர்த்தாவே நாங்கள் சித்தத்தை அறிகிற பிள்ளைகளாக கர்த்தாவே ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு வேலும் ஒரு சமாதானம் உங்களுடைய கிருபை இறங்கிட்ட கர்த்தாவே. ஒரு தெய்வீக சமர்த்தம் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யும் கர்த்தாவே. ஒருவேளை வியாதி படுகைகளோ, ஒருவேளை சுகவீனங்களோ இல்ல மனஸ்தாபங்களோ, வருத்தமோ, சஞ்சலமோ எதுவானாலும் கர்த்தாவே அந்த காரியங்களை அவளை விடுதலை ஆக்கப்பட்டவளை போல அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்பா ஆண்டவரே வியாதியின் படுக்கைகள் நீங்க போகணும் கர்த்தாவே. அன்று அப்பா 38 வருஷமாக அந்த அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டு வர்ற மனுஷனை விடுதலை ஆக்கின கர்த்தாவே. ஒரு நிமிஷத்துல அப்பா ஒரு செகண்ட்ல நீங்க விடுதலை பண்ணீங்க கர்த்தாவே. நீர் அவனுடைய பாவத்தை மன்னித்தது கர்த்தாவே. விடுதலையாக்கப்பட்டான். அதே போல அப்பா யாராவது பாவத்தில் இருக்குமானால் அப்பா அந்த வியாதி படுக்க நீங்க போகும்படி அவள் மனம் திரும்பும்படி அப்பா அவளை தொடுவீராக கர்த்தாவே. இந்த வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல அப்ப உலகத்துல ஒரு பகுதியில ஒருவர் அப்பா பாவத்தில் அகப்பட்டிருக்க கூடும் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்படி அப்பா அவளோட பேசி அப்பா விடுதலை பண்ண போவதற்காக நன்றி கர்த்தாவே. அவளுடைய கரம் இறங்கட்டும் கர்த்தாவே. உங்க தழும்புகளால் சுகம் கொடுக்கும் கர்த்தாவே. அப்ப நீர் தாமே அப்பா எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர் கர்த்தாவே. அப்பா ஆமா ஆண்டவரே, நாங்கள் அந்த அடிமைத்தை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தாவே நீ மாம்சம் வெளிப்பட்டு அடிமை ரூபம் எடுத்திருக்கத்தாவே. அப்பா ஆண்டவரே தன் ஜீவனை கொடுத்திருக்கத்தாவே. அது எண்ணி பார்க்க முடியும் ஒரு நிமிஷம் அவங்க காதுகளில் அப்பா அந்த வார்த்தைகள் துணிக்கிட்டு கர்த்தாவே. உண்மை நோக்கி பார்க்கணும் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய தயவால் அவளை மன்னித்து கர்த்தாவே உங்களுடைய அன்பு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலையாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன்.
வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்.